அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, டாக்டர் SNS ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி, கோவை. சென்ற காணொளியில் மாதவி கொடுத்து அனுப்பிய மடலை வாங்க மறுத்த கோவலன், இதுநாள் வரை மாதவியானவள் என் மீது காட்டிய காதல், அவள் செய்த ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு வகை நடிப்பு அப்படின்னு சொல்லி மாதவியோட செய்கைகளை 8 வகை நடிப்போட ஒப்பிட்டு அந்த மடலை மறுக்கிறான். சென்ற காணொளியில கண்கூடு வரி என்னும் வரி குறித்து பார்த்தோம். அதை தொடர்ந்து மீதி நடிப்பு வரிகள் குறித்து இந்த காணொளியில விரிவா காணலாம். புயல் சுமந்து வருத்தி பொழிகதிர் மதியத்து கயல் உலா திரிதரு காமம் செவ்வியின் பாகுபொதி பவளம் திறந்த நிலா உதவிய நாகு இளமுகத்தின் நகைநலம் காட்டி வருக என வந்து போக என போகிய கருநெடும் கண்ணி கான்வரி கோலமும். இப்போ இதுல சொல்றான், முகில் அப்படிங்கிறது மேகம். மேகம் போன்ற நீண்ட கருங்கூந்தலை உடைய மாதவி எப்படிப்பட்டவளா இருக்கானா, ஒளி கதிர் வீசுகின்ற நிலா போன்ற முகத்தை உடையவள், மீன்கள் போன்ற கண்களை உடையவள், தேன் பாகின் தித்திப்பை தேக்கி வைத்து இருக்கின்ற செம்பவள வாய், தன்னோட வாயோட இனிமையை பத்தி சொல்றாரு. அப்போ இந்த தேன் பாகின் தித்திப்பை போன்ற உதடுகளை கொண்டவளாக மாதவி விளங்குகிறாள். இளமுகத்தின் ஒளி வீசும் அழகிய பற்கள் வெளித்தெரிய புன்னகை செய்து, மாதவியானவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, இப்படி அழகா தன்னை ஒப்பனை செஞ்சுக்கிட்டு என் முன்னாடி வந்து நான் வா அப்படின்னு சொன்னா வருவான், போ அப்படின்னு சொன்னா போவா. இப்படி என் முன்னாடி அவள் செய்த நாடகமானது கான்வரி கோலம் அப்படின்ற நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, அந்தி மாலை வந்தற்கு இறங்கி சிந்தை நோய் கூறும் என் சிறுமை நோக்கி கிளிப்புரை கிளவியும் மட அன நடையும் களிமயில் சாயலும் கரந்தனல் ஆகி செருவேல் நெடுங்கன் சிலதியர் கோலத்து ஒரு தனி வந்த உள்வரி ஆடலும். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொன் அந்தி மாலை பொழுதுல, இந்த மாலை நேரத்துல பொழுது இறங்கிய சமயத்துல மாதவியோட சேர்ந்து இருக்க வேண்டும் என்று என்னோட விருப்பத்தை மாதவி தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுவா அப்படின்னா, பொன் அந்தி மாலை பொழுது வந்ததற்கு வருந்தி துன்பத்தில் தவிக்க கூடிய என்ன கண்டு கிளி மொழியும் கிளி போன்ற மொழி நடையும் அன்னம் போன்ற நடையழகும் மயில் போன்ற சாயலையும் அப்படியே மறைத்துக்கிட்டு மாதவியானவள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வேல் நெடு கண்ணோடு என்னோடு போர் புரிய வந்தவளை போன்று அவள் முன் நின்று வந்த கபட நாடகமும். அப்போ என்னோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டே மாதவி செய்யக்கூடிய இவையெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, உள்வரி ஆடல் அப்படின்ற நடிப்பை வெளிப்படுத்தும் விதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை அடுத்து என்ன நடிப்பு பத்தி கோவலன் சொல்றா அப்படின்னா, களம் பெறா சிலம்புவாய் புலம்பவும் மேகலை ஆர்ப்பவும் களம் பெறா நுசுப்பினல் காதல் நோக்கமோடு திறந்து வேறு ஆய என் சிறுமை நோக்கியும் புறத்து நின்று ஆடிய புன்புற வரியும். இப்போ மாதவியோட கால்களில் அணிந்திருக்கக்கூடிய இந்த சிலம்பானது கலீர் கலீர் என்று ஒலி எழுப்பவும், இடையில மணிமேக அணிந்திருக்கக்கூடிய மேகலை என்ற ஆபரணமானது சத்தமிடவும், அணிந்துள்ள ஆபரணங்களில் சுமை தாங்காம அசைந்து வளையும் அந்த சிற்றிடையுடையவள், அந்த சிறிய இடை உடையவளான மாதவி என்ன பண்ணுவானா, காதல் நோக்கோடு நான் பாடும் துயர் கண்டு மனம் மாறாது போலி நாடகம் நடிக்கிறார்.
இந்த நாடகம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா புன்புற வரி அப்படின்ற நடிப்பை வெளிப்படுத்தும் விதமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி மாதவியோட மடலை வாங்க மறுத்த கோவலன் மாதவி தாங்கிட்ட நடந்துக்கிட்டது எல்லாமே நடிப்பு அப்படின்னு சொல்றாரு. இப்போ வரைக்கும் நாம மாதவியோட செய்கைகள் மூலமா ஒரு 4 வகை நடிப்பு வகைகளை பார்த்துருக்கோம். அடுத்த காணொளியில அடுத்த 4 வகை நடிப்பை பத்தி பார்க்கலாம். நன்றி.